கிட்டத்தட்ட 100 வருஷமா இந்தியாவை ஆண்டது ஒரு நாடு இல்ல, ஒரு பிரைவேட் கம்பெனி. ஆமாங்க, நம்பவே முடியல இல்லையா? வெறும் லாபத்துக்காக ஆரம்பிச்ச ஒரு வர்த்தக நிறுவனம் எப்படி ஒரு முழு துணைக்கண்டத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமாங்க, இதுதான் முக்கியமான கேள்வி. வெறும் வியாபாரம் செய்ய வந்த ஒரு சின்ன குழு எப்படி அவங்களால உலகின் சக்தி வாய்ந்த ராணுவங்கள ஒண்ணு உருவாக்கி கோடிக்கணக்கான மக்களை ஆள முடிஞ்சது? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க ஆச்சரியமான விஷயங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கு வெறும் 100 வருஷம்தான் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, 1757ல பிளாசி போர்ல ஜெயிக்கும் போது அது வெறும் ஒரு ட்ரேடிங் கம்பெனி. ஆனா 1858ல ஒரு பெரிய புரட்சிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கமே நேரடியா பொறுப்பேத்துக்கிட்டாங்க. இது ஒரு கார்ப்பரேஷன், ஒரு சாம்ராஜ்யமா மாறி அப்புறம் செறிஞ்ச கதை. சரி, முதல்ல இந்த மாற்றம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். கிழக்கிந்திய கம்பெனியோட கவனம் அது முதல்ல வியாபாரத்துல இருந்துச்சு இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை பிடிக்கிறதுக்கு திரும்பிச்சு. அதுதான் அவங்க எடுத்த முதல் ஸ்டெப். எல்லாமே ஆரம்பிச்சது பிளாசி போர்ல தாங்க. இது சும்மா ஒரு ராணுவ வெற்றி மட்டும் இல்ல. இந்த வெற்றி மூலமா வங்காளத்தோட அந்த அளவே இல்லாத செல்வம் இருக்குல்ல, அது கம்பெனியோட கைக்கு வந்துருச்சு. ராபர்ட் கிளைவ் தலைமையில நவாப தோக்கடிச்சு தங்களுக்கு வேண்டிய ஒருத்தரை அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. சொல்லப்போனா இந்த ஒரு நிகழ்வு இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. ஒரு அதிகாரத்தை தக்க வைக்க என்ன வேணும்? பணம். அந்த பணத்தை தான் திவானி உரிமை அவங்களுக்கு கொடுத்துச்சு. 1765ல முகலாய பேரரசர்கிட்ட இருந்து இந்த உரிமையை வாங்கின உடனே கம்பெனி வரி வசூல் பண்ற ஒரு அபிஷியல் ஆர்கனைசேஷனா மாறிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க அரசாங்கத்தோட வேலையே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்கள வியாபாரிங்கன்ற நிலையில இருந்து ஆட்சியாளர்கள்ன்ற நிலைக்கு மாத்துனது. சரி, வங்காளத்தை பிடிச்சதோட கம்பெனி நின்னுடல. அவங்களோட இந்த கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்க அவங்க ஒரு டபுள் சைடட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினாங்க. அவங்க கிட்ட 2 வழிகள் இருந்துச்சு. ஒன்னு, நேரடியா போய் பிடிக்கிறது, அதாவது நேரடி இணைப்பு. இத இப்போ இருக்கிற ஹாஸ்டைல் டேக் ஓவர் மாதிரி நினைச்சுக்கோங்க. சண்டை போட்டு ஒரு இடத்த நேரடியா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. இன்னொன்னு, துணைப்படை திட்டம். இத ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மாதிரி சொல்லலாம். இந்திய மன்னர்கள் அவங்க பகுதியை ஆட்சி செய்யலாம், ஆனா கம்பெனியோட ஆதிக்கத்தை ஏத்துக்கணும். அது மட்டும் இல்ல, பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு அவங்க தான் செலவு பண்ணணும். இந்த 2 வழியும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நம்பவே முடியாத அளவுக்கு. பஞ்சாப் மாதிரி மாநிலங்களை நேரடியா இணைச்சிக்கிட்டாங்க. ஹைதராபாத் மாதிரி பெரிய சக்தி வாய்ந்த ராஜ்யங்களை கூட்டாளியா மாத்திக்கிட்டாங்க. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல இந்தியாவோட 3ல் 2 பங்கு பகுதி கம்பெனி கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விரிவாக்கம்னு. இப்போ பாருங்க, கம்பெனி கையில ஒரு மிகப்பெரிய அசெட் இருக்கு. ஒரு பிசினஸ் கம்பெனியா அதுல இருந்து எப்படி லாபம் பார்க்கறது, அத பத்தி தான் அவங்க அடுத்து யோசிச்சாங்க. அதையும் செஞ்சாங்க. நிலத்திலிருந்து பணத்தை எடுக்க கம்பெனி 2 முக்கியமான வரிமுறைகளை கொண்டு வந்தாங்க. வங்காளத்துல ஜமீன்தார்கள் மூலமா வரி வசூல் பண்ணாங்க. தென்னிந்தியாவுல நேரடியா விவசாயிகள் கிட்ட இருந்தே வரிய வாங்கினாங்க. பேர் தான் வேற வேற, ஆனா 2 சிஸ்டத்தோட நோக்கமும் ஒண்ணுதான். கம்பெனியோட கஜானாவை எப்படியாவது நிரப்பணும், மேக்சிமம் வருமானத்தை எடுக்கணும். இவ்ளோ பெரிய ஆட்சியை நிலைநிறுத்த ஒரு ராணுவம் வேணும் இல்லையா? வெறும் 60 வருஷத்துல கம்பெனியோட ராணுவம் 5 மடங்கு பெருசாயிடுச்சு. ஆனா அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ராணுவத்துல இருந்த பெரும்பாலான வீரர்கள் இந்தியர்கள் தான். ஆமாங்க, ஒரு பிரைவேட் கம்பெனி இந்தியர்களை வச்சே இந்தியாவை ஆண்டுச்சு. கம்பெனியோட ஆட்சி வெறும் வரி வசூலோட மட்டும் நிக்கல. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் வெஸ்டர்ன் ஐடியாஸ் மூலியமா இந்தியாவை அடியோட மாத்த ஆரம்பிச்சாங்க. 1850கள்ல ஒரு டெக்னாலஜி புரட்சியே நடந்துச்சுன்னு சொல்லலாம். டெலிகிராஃப், ரயில்வே, போஸ்டல் சர்வீஸ்னு ஒன்னு பின்னாடி ஒன்னு வந்துச்சு. இது இந்தியாவை நவீனமாக்குச்சுங்கிறது உண்மைதான். ஆனா அதோட உண்மையான நோக்கம் என்னன்னா, கம்பெனி தன்னோட இந்த பறந்து விரிஞ்ச சாம்ராஜ்யத்தை இன்னும் எஃபிஷியண்டா கண்ட்ரோல் பண்றதுதான். மாற்றம் டெக்னாலஜில மட்டும் இல்லைங்க, நம்மளோட சிந்தனையிலையும் இருந்துச்சு. மெக்காலேயோட அந்த கல்வி அறிக்கை நம்மளோட பாரம்பரிய கல்வி முறைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் கல்வியை முன்னுக்கு கொண்டு வந்துச்சு. எதுக்கு? அவங்களுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிற ஆங்கிலம் தெரிஞ்ச இந்தியர்களோட ஒரு புது தலைமுறையை உருவாக்கி அவங்கள நிர்வாகத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு தான். இதோட பாதிப்புகள் பத்தி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒருவித அதிருப்தியையும் வளர்த்துச்சு. பல வருஷமா உள்ளுக்குள்ளேயே இருந்த கோபம் 1857ல ஒரு பெரிய கிளர்ச்சியா வெடிச்சது. இது கம்பெனி ஆட்சிக்கு எகென்ஸ்டான ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷன். இந்த கிளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் சிப்பாய்கள் தான். அவங்கள நிறைய பேர் வந்த அயோத்தி பகுதியை கம்பெனி இணைச்சிக்கிட்டாங்க, சம்பளத்தை குறைச்சாங்க. புதுசா வந்த துப்பாக்கி குண்டுகள் அவங்களோட மத நம்பிக்கையை புண்படுத்துற மாதிரி அவங்க நினைச்சாங்க. அவங்களோட பொறுமைக்கு ஒரு எல்லை வந்துடுச்சு. இது ஏதோ ஒரு சின்ன கலவரம் இல்லைங்க. கம்பெனியோட மிகப்பெரிய ராணுவமான பெங்கால் ஆர்மி கிட்டத்தட்ட முழுசாவே கிளர்ச்சியில இறங்கிடுச்சு. மெட்ராஸ், பாம்பே ஆர்மி எல்லாம் விசுவாசமா இருந்தா கூட இந்த ஒரு புரட்சி கம்பெனி ஆட்சியோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துடுச்சு.
இந்த கிளர்ச்சி தான் கம்பெனியோட முடிவுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. இனிமே ஒரு பிரைவேட் கம்பெனி இந்தியாவை ஆள்றத நம்ப முடியாதுன்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் கடைசி கட்டம். அரசாங்கமே கம்பெனியோட சொத்துக்களை நேஷனலைஸ் பண்ணிடுச்சு. 1858ல கொண்டு வந்த இந்திய அரசாங்க சட்டம் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. ஒரே ஒரு சட்டம் கிழக்கிந்திய கம்பெனியோட அந்த 100 வருஷ ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சது. அவங்களோட நிலம், ராணுவம், நிர்வாகம்னு எல்லாமே பிரிட்டிஷ் அரசாங்கம் கைக்கு போயிடுச்சு. அப்போ ஒரு சகாப்தம் முடிஞ்சு இன்னொன்னு ஆரம்பிச்சது. கம்பெனி ராஜ் முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் ராஜ் உருவாச்சு. ஒரு கார்ப்பரேட் கண்ட்ரோல்ல இருந்து நேரடியா பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஆட்சிக்கு இந்தியா வந்தது. இந்த மாற்றம் இந்திய வரலாற்றோட போக்கே நிரந்தரமா மாத்தியமைச்சது. நம்ம முடிக்கும்போது இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன். கிழக்கிந்திய கம்பெனியோட கதை வெறும் ஒரு ஹிஸ்டரி மட்டும் இல்ல. இது கார்ப்பரேட் பவர், குளோபலைசேஷன் பத்தின ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. ஒரு கம்பெனியோட லாப நோக்கம் ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்கும் போது என்ன நடக்கும்?